தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய நாளிலே முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். இஸ்ரேல் மக்கள் சாமுவேலிடம் வந்து தங்களுக்கென்று ஒரு அரசரை வேண்டுகிறார்கள். கடவுளே அவருக்கு அரசராக இருப்பதை மறந்துவிட்ட மக்கள் சாமுவேலிடம் அவர்களை ஆள்வதற்கு ஒரு அரசர் கேட்கிறார்கள். அதற்கு கடவுள் மனம் உடைந்து சொல்லுகின்ற வார்த்தைகள் இப்படி இருக்கின்றன: அவர்களை நான் ஆளாதபடி என்னை புறக்கணித்து விட்டார்கள். இன்றைக்கு பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுயநல போக்கினால் கடவுள் நம்மை ஆளாதபடி நாம் கடவுளை புறக்கணித்திருக்கிறோம். நம்முடைய தவறான சிந்தனைகளாலும் தவறான வாழ்வினாலும் கடவுளை புறக்கணித்த தருணங்களுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். தகுதி உள்ளவர்களாக பலியில் பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 4 முதல் 7 வரை மற்றும் 10 முதல் 22 வரை. அந்நாட்களில் இஸ்ரவேலின் பெரியோர் அனைவரும் ஒன்று கூடி சாமுவேலிடம் ராமாவுக்கு வந்தனர். அவர்கள் அவரிடம், இதோ உமக்கு வயது முதிர்ந்து விட்டது, உம் புதல்வர்கள் உம் வழிமுறைகளில் நடப்பதில்லை. ஆகவே அனைத்து வேற்றினங்களை போல இருப்பது போன்று ஓர் அரசனை நியமித்தரலாம் என்று வேண்டிக் கொண்டனர். எங்களுக்கு நீதி வழங்க ஓர் அரசனை தாரும் என்று அவர்கள் கேட்டது சாமுவேலுக்கு தீயதெனப்பட்டது. சாமுவேல் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, மக்கள் குரலையும்
அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள். ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை. அவர்களை நான் ஆளாதபடி என்னைத்தான் புறக்கணித்து விட்டனர். ஓர் அரசன் வேண்டும் என்று தம்மிடம் கேட்ட மக்களுக்கு சாமுவேல் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் கூறினார். உங்கள் மீது ஆட்சி செய்யும் அரசனின் உரிமைகளானவை. அவன் உங்கள் புதல்வர்களை தன் தேரோட்டிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்து கொள்வர். அவர்களை தன் தேர்களுக்கு முன் ஓடச் செய்வான். அவன் அவர்களை 1000 தலைவராகவும் 50 தலைவராகவும் தம் நிலத்தை உழுபவராகவும் தன் விளைச்சலை அறுவடை செய்பவராகவும் தன் போர் கருவிகளையும் தேர் கருவிகளையும் செய்பவராகவும் நியமித்து கொள்வான். மேலும் அவன் உங்கள் புதல்வியரை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமைப்பவர்களாகவும் அப்பம் சுடுபவர்களாகவும் வைத்து கொள்வான். அவன் உங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் ஒலிவ தோப்புகளிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு தன் அலுவலருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் திராட்சை பலனிலும் 10 பங்கை எடுத்துக்கொண்டு தன் காரிய தலைவருக்கும் அலுவலருக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் உங்கள் கால்நடைகளில் சிறந்தவற்றையும் உங்கள் கழுதைகளையும் தன் சொந்த அலுவலுக்காக பயன்படுத்துவான். உங்கள் மந்தைகளில் 10 பங்கு எடுத்துக்கொள்வான். நீங்கள் அவனுக்கு பணியாளர்களாய் இருப்பீர்கள். அந்நாளில் நீங்களே உங்களுக்கு தேர்ந்து கொண்ட அரசனை முன்னிட்டு முறையிடுவீர்கள். அந்நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். மக்களோ சாமுவேலின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து, இல்லை, எங்களுக்கு கட்டாயமாய் ஒரு அரசன் வேண்டும். அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம். எங்கள் அரசன் எங்களுக்கு நீதி வழங்குவார். எங்கள் போர்களை முன்னின்று நடத்துவார் என்றனர். மக்கள் கூறியவை அனைத்தையும் சாமுவேல் கேட்டு அவற்றை ஆண்டவர் காதில் போட்டு வைத்தார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, அவர் குரலுக்கு செவி கொடுத்து அவர்கள் மீது ஓர் அரசனை ஆள செய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொழியை அறிந்த மக்கள் பேர் பெற்றோர். ஆண்டவரே, உம் திருமுகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை. உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது. நம் அரசர் இஸ்ரேலின் தூயவருக்கு உரியவர். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் தோன்றியுள்ளார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையான ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-12 முடிய. இயேசு மீண்டும் கப்பர்நாவுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று.
அவர் அவர்களுக்கு இறைவார்த்தையை எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதம் உற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டிற்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதைப்போல் நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உண்மை, உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித அகஸ்தினாரை நாம் அனைவரும் அறிவோம். அவருடைய வாழ்வினுடைய முதல் பகுதி கிறிஸ்தவ வாழ்விற்கு புறம்பான பகுதியாக இருப்பதையும் நாம் அறிவோம். ஏன், கிறிஸ்துவுக்கு அவர் எதிராகவும் சில நேரங்களில் வாழ்ந்ததையும் நாம் அறிவோம். கிறிஸ்துவை புறக்கணித்தவராக வாழ்ந்தார் என்பதை நாம் அறிவோம். இப்படிப்பட்ட தருணத்திலே அவருடைய தாய் புனித மோனிகா தனது மகன் மனம் மாறி இறைவனிடம் வர வேண்டும் என்று எத்தனையோ முயற்சிகளை செய்கிறார். எத்தனையோ முறை தன் மகனிடம் அணுகி மனம் மாறி கடவுளை நம்பி ஆண்டவரை தேடி வா என்று சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அவருடைய தாயினுடைய அறிவுக்கு எட்டாத வகையில் பேசிவிட்டு அந்த தாயினுடைய வேண்டுதலை உதாசீனப்படுத்திவிட்டு செல்லுகிறார். ஆக அந்த தாய்க்கு விடப்பட்ட ஒரே வழி கடவுளிடம் தன் வேண்டுதல்களை வைப்பது. ஆக கடவுளிடம் தன் வேண்டுதலை வைக்கின்ற போதும் இருந்தாலும் கூட தான் முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் ஒரு ஆயரிடம் சென்று தன் மகனினுடைய சூழ்நிலையை சொல்லி அந்த மகனிடம் பேச சொல்லி கேட்கிறார். அப்பொழுது அந்த ஆயர், உன்னுடைய மகன் இருக்கிற சூழ்நிலைக்கு நான் எவ்வளவு சொன்னாலும் அவர் கேட்கிற நிலையில் இல்லை. எனவே தயவு செய்து நீ இந்த முயற்சியை கைவிடு. ஏனெனில் நான் எவ்வளவு சொன்னாலும் உன்னுடைய மகன் மாறப்போவது இல்லை. அவனுக்கென்று ஒரு காலம் வரும், அப்பொழுது மாறுவான் என்று சொல்லி அவர் செல்லுகின்றார். ஆனால் அந்த தாய்க்கு அந்த பதில் ஒரு உகந்த பதிலாக படவில்லை. தான் நின்று கொண்டு அழுது கொண்டு இருந்த அந்த சூழ்நிலையிலே, என்ன செய்வதென்று புரியாமல் இருந்த அந்த சூழ்நிலையிலே மீண்டுமாக அந்த ஆயர் அந்த தாயை பார்த்து சொல்லுகிறார், அம்மா, உன்னுடைய அழுகையும் ஜெபமும் உன் மகனை காப்பாற்றும். அம்மா, உன் அழுகையும் ஜெபமும் உன் மகனை காப்பாற்றும் என்று சொன்னவுடன் அந்த வார்த்தைகள் அந்த தாய்க்கு ஏற்ற வார்த்தைகளாக இருந்து அவர் மன அமைதியோடு இல்லம் செல்லுகிறார். பிற்காலத்திலே நாம் பார்க்கிறோம், புனித அகஸ்தினார் நம்முடைய தாயாம் திரவையிலே ஒரு மிகப்பெரிய இடத்தினை வகிப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் காண்கிறோம். இந்த குணமாக்கப்பட்ட முடக்குவாதமுற்றவன் நம்பிக்கையோடு வந்தாரா என்று சொன்னால் அதற்கு நம்மிடம் பதில் இல்லை. காரணம், அதை நாம் வாசிக்கவும் கேட்கவில்லை, அந்த பகுதியில் அது கொடுக்கப்படவும் இல்லை. காரணம், அவர் நம்பிக்கையோடு வந்தாரா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த முடக்குவாதமுற்றவரை சுமந்து வந்த அந்த 4வரினுடைய நம்பிக்கையை கண்டு என்பதை நாம் வாசிக்கின்றோம். ஆக இன்றைய நாளிலே நாம் வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியினுடைய முக்கியத்துவத்தினை நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த முடக்குவாதமுற்றவரை சுமந்து கொண்டு வந்த அந்த 4வரினுடைய நம்பிக்கையை உயர்ந்த இடத்திலே வைத்து ஆண்டவர் பார்ப்பதை பார்க்கிறோம்.
ஆக இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையிலே நாம் 2 பாடங்களை கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். முதலாவது, ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்பது. இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் ஆலயத்திற்கு செல்லுகிறோம் அல்லது குடும்ப ஜபங்களிலே ஜெபிக்கிறோம். எத்தனையோ ஜபங்களிலே ஈடுபட்டாலும் கூட பல நேரங்களில் நம்முடைய ஜபங்கள் ஒரு தனிப்பட்ட ஜபமாக அல்லது என்னை சார்ந்த ஜபமாக, என் குடும்பத்திற்கான ஜபமாகத்தான் இருக்கிறதே அன்றி என்னுடைய ஜெபம் எப்பொழுது அடுத்தவருக்காக இருந்திருக்கிறது என்று பார்த்தால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் பார்ப்பது ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்பது. ஆக ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்பது என்கிற நிலையிலே நாம் பார்க்கின்ற பொழுது புனித அகஸ்தீனனுடைய வாழ்க்கையில் நடந்ததும் அதுதான். அந்த தாயார் தன் மகனை உடலளவில் ஆண்டவரிடம் கொண்டு வர இயலாவிட்டாலும் உள்ளத்தளவில் தன் மகனை தன் ஜெபத்தின் வாயிலாக ஆண்டவரிடம் கொண்டு வருகிறார். இன்றைக்கு நற்செய்தியை வாசித்திலே பார்க்கிறோம், இந்த முடக்குவாத முற்றவரை வேற என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. மருத்துவர்களிடம் அழைத்து செல்வதோ அல்லது வேறெங்கும் அழைத்து செல்வதோ என்பதை புரியாமல் தங்களுக்கு தெரிந்த இயேசுவிடம் கொண்டு வந்தால் குணத்தை பெற்றுத் தருவார், நலத்தை பெற்றுத் தருவார் என்று அறிந்த இந்த 4 நம்பிக்கையோடு அந்த முடக்குவாத முற்றவரை இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு இறைவன் நம்மிடம் வேண்டுவதும் இதுதான். பல நேரங்களில் நாம் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்திற்கு கொண்டு வர முயற்சிக்கிறோம். ஆனால் அடுத்தவர்களுடைய வாழ்வை நாம் இறைவனுடைய பாதத்தில் கொண்டு வருகிறோமா? அடுத்தவர்களுக்காக நம் ஜெபங்களை நாம் இறைவனுடைய பாதத்தில் கொண்டு வருகிறோமா என்கிற கேள்வி நம் அனைவருக்கும் பாடமாக அமைகிறது. ஆக இந்த 4 நம்பிக்கை அந்த முடக்குவாதமற்றனை குணமாக்கியது போல நம் ஒவ்வொருவரினுடைய நம்பிக்கையும் ஜெபமும் நாம் யாருக்காக வேண்டுகிறோமோ, நாம் யாருக்காக நாம் பிரார்த்திக்கிறோமோ அவர்களுக்கு தேவையான மனமாற்றமும் சரி, அவர்களுக்கு தேவையான குண நலன்களும் வளங்களும் நிறைவாக கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு முதல் வாசகத்தை நாம் கண்ணோக்க அழைக்கப்படுகிறோம். அதாவது இந்த முதல் வாசகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாடம், அடுத்தவர்களுடைய ஆசீர்வாதங்களோடு ஒப்பிடாமல் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காக வேண்டுவது. பல நேரங்களில் இது நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். அடுத்தவர்களுக்கு இது கிடைத்து விட்டது, அடுத்தவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்து விட்டது, என்னுடைய குடும்பத்திற்கு அடுத்த வீட்டில் இருக்கிறவர்கள் இப்படி நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் எனக்கு அப்படி கிடைக்கலையே, என் குடும்பத்திற்கு அப்படி கிடைக்கலையே, என் பிள்ளைகளுக்கு அப்படி கிடைக்கலையே என்று அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு பல குடும்பங்களில் இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், இன்றைக்கு இஸ்ராயேல் மக்கள் தங்களுக்கென்று ஒரு அரசரை வேண்டுகிறார்கள். இந்த மக்கள் கடவுளே அவர்களுக்கு முதல் அரசர் என்பதை மறந்து விடுகிறார்கள். இஸ்ராயேல் மக்களுக்கு அரசராக இருந்து கடவுள் அனைத்தையும் பார்த்து வருகிறார் என்பதை மறந்த மக்கள் சாமுவேலிடம் எங்களை ஆள்வதற்கு என்று ஒரு அரசரை தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் இப்படித்தான் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல் வாசகத்திலே வேற்றினங்களிடையே இருப்பது போன்று எங்களுக்கும் ஒரு அரசனை நியமித்தருளும், மற்ற மக்களிடையே இருப்பது போல ஒரு அரசனை எங்களுக்கு தாரும் என்று கேட்கிறார்கள். இரண்டாவதாக, அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம், மற்றவர்களைப் போல நாங்களும் இருப்போம், அவர்களுக்கு அரசர் இருக்கிறார்கள், எங்களுக்கும் அரசர்களை தாரும் என்று கேட்கிறார்கள். ஆக இறைவன் அவர்களுக்கு அரசராய் இருப்பதை மறந்து அவர்கள் மற்றவர்களை பார்த்து அவர்களைப் போல எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆக இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆசீர்வாதங்களை மறந்து விடுகிறோம். அடுத்தவர்களுடைய ஆசீர்வாதங்களை பார்த்து நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை எடை போடுகிறோம். ஆக இறைவனுக்கு நன்றாக தெரியும், கடவுளுக்கு நன்றாக தெரியும் எப்பொழுது யாருக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்பதை. பல நேரங்களில் நாம் கடவுளை விட ஞானம் மிக்கவராக வாழ முயற்சிக்கிறோம். அது கட்டாயம் ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனத்தில் முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த இஸ்ராயேல் மக்கள் செய்த அந்த முட்டாள்தனத்தை நாம் செய்யக்கூடாது என்கிற ஒரு பாடத்தினை இறைவன் தருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக அடுத்தவர்களை பார்த்து அவர்கள் இருப்பது போல் என் வாழ்வு இருக்க வேண்டும் என்று வேண்டாமல், அடுத்தவர்கள் பெறுகின்ற ஆசீர்வாதம் போல் என் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று விரும்பாமல், எனக்கு என்ன ஆசீர்வாதம், என் குடும்பத்திற்கு என்ன ஆசீர்வாதம், என் சமுதாயத்திற்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்பதை கேட்டு அதன்படி வாழ்கின்ற அல்லது இறைவன் கொடுக்க வேண்டிய அந்த வரங்களை நாம் தொடர்ந்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் தொடர்ந்து காக்கப்பட இந்த பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.
அன்பின் பலியாயிப்பார். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயிப்பார். புண்படும் மனதின் துயர் தணிப்பார். புண்படும் மனதின் துயர் தணிப்பாய். எமை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வார். அன்பின் பலியாயிப்பார். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயிப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் இருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேர் ஆகிய ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் நம்பிக்கையோடு நம்முடைய கரங்களை உயர்த்தி இறைவனை நோக்கி மன்றாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதி ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், முடக்குவாதம் முற்றவனை எழுந்து நடக்கச் செய்தவர், நம் பாவங்களிலிருந்தும் வேதனை சோதனைகளிலிருந்தும் எழுந்து நடக்கச் செய்கிறவர், இவருடைய உன்னத விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்து நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். அவர்கள் வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் அருளடையாங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனை தேடி வருகின்ற மக்களாய் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.